இந்த கந்தன் மிக மிக அவசர செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னுடைய ஒரு கரம் மட்டும் உன்னை நோக்கி வருவதில்லை, 2 கரங்கள் மட்டும் நோக்கி வருவதில்லை, 3 கரங்கள் தான் மட்டும் வரும் என்றால் அதுவும் இல்லை. என்னுடைய 12 கரங்களும் உன்னை கை தூக்கி விடுவதற்கு வந்திருக்கும் போது இந்த கந்தன் இருக்க உனக்கு கலக்கம் எதற்கு? ஒரு கரம் வந்தாலே உன் உயர்வு எவ்வளவு பெரிய உயர்வுக்கு செல்லும் என்று தெரியாதா? என் 12 கரத்திற்குள் உன்னை நான் அடக்கும் போது, உன்னை உயர்த்தும் போது உன் மனம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை அடையப் போகிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். இப்பொழுது இருக்கின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் வருத்தப்படாதே. உனக்கான ஒன்றை உனக்கு செய்வதற்காக ஒருவரை நான் தயார்படுத்தி விட்டேன். வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதானே. அந்த ஒரு முறையில் வாய்ப்புகளை அள்ளி குவிக்க இந்த முருகன் வந்திருக்கும் போது அந்த அதிர்ஷ்டத்தின் வாய்ப்பையும் நழுவி விட்டு விடாதே. என் பிள்ளையே, சமீபத்தில் உன் அருகில் இருந்த உன் கூட இருந்த ஒருவர், உன்னை விட்டு பிரிந்த ஒருவர் உனக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றார். அவர் என்னிடம் மனவிட்டு அழுது விட்டார். நான் அவரை விட்டு பிரிந்தாலும் அவருக்கு நல்லது மட்டும் நடந்தால் போதும் அப்பனே முருகனே. அவர் என் கூட இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். இப்பொழுது இந்த பிரிதலில் அவரின் வாழ்வு எப்படி இருக்கின்றதே என்று தெரியாமல் சதா நேரமும் உன்னை பற்றி தான் கவலைப்பட்டும் கலக்கமடைந்தும் அந்த உறவானவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். அவர் யாரென்று தெரியாமல் தானே உன் மனம் இங்கு தவியாக தவித்து கொண்டு இருக்கின்றது. அவர் வேறு யாரும் இல்லை என் பிள்ளையே. இப்பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற, சமீபத்தில் உன்னை விட்டு போன அந்த இறந்து போன ஆத்மாதான் உன்னை நினைத்து கதறிக்கொண்டு இருக்கின்றார். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உன் வீட்டை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த அப்பனையும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். நல்லவர்களுக்கு எப்பொழுதுமே என்னிடத்தில் இடமுண்டு என்று சொல்வது போல அவரும் என்னை தேடி வந்து எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றும் அப்பனே முருகனே என்று சொல்லிவிட்டார். இனியும் நான் எப்படி மனமிறங்காமல் வருவேன்? உனக்கு கஷ்டம் வந்து விட்டது என்று நீ நினைக்காதே. இந்த கஷ்டத்தின் கருமை வினைகள் கழிந்து கொண்டு இருக்கின்றதே என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். நீ எதற்கும் கலங்காதே. நமக்கு மட்டும் இப்படி ஆயிற்றே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே. அவர் உன்னை கை தூக்கிவிட வந்திருக்கும் போது, உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி கொடுக்க வந்திருக்கும் போது உன் மனதை நீ வருத்தப்படைய செய்து கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் உனக்கான நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்குத்தானே நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசிக்கின்றாய்? உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உனக்கான ஒன்று உதவி செய்ய வரும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் செய்வதற்குத்தானே இந்த கந்தன் நான் வந்திருக்கின்றேன். இந்த கந்தனின் அருளால் இனி நடக்கப் போவது எல்லாம் உனக்கு நல்லதொரு வினையாகத்தான் வந்து சேரப் போகிறது. என் பிள்ளையே, உன்னை நினைத்து அந்த ஆன்மா உனக்கு முன்பாகவே சென்று நீ எந்த இடத்திற்கு எந்த செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதில் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கு நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னிடம் உதவி கேட்டு வந்திருக்கின்றார். அப்படி இருக்கும் போது நான் உதவி செய்யாமல் இருப்பேனா என உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை தாண்டி இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டியிருக்கும் போது நீ ஏன் தங்க பிள்ளையே யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய்? எல்லா சூழ்நிலைகளிலும் யாரோ ஒருவர் நம்மை குறை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். நாம் காது படவே சில பேர் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அது எதற்காக தெரியுமா? நாம் குறை சொன்னால் நம்மை பற்றி நமக்கிட்டே வந்து நீ இப்படி செய்கிறாய் அப்படி செய்கிறாய் என்று எதிர்மறை எண்ணத்தை விதைத்துவிட்டால் நாம் செய்கின்ற செயலில் இருந்து பின்னோக்கி வந்து விடுவோம் என்று ஒரு கணக்கை போட்டிருக்கின்றார். நாம் எந்த சொல்லை சொன்னால் நம் மனது காயப்படுமோ, நாம் எந்த செயலை செய்தால் நம் மனது கஷ்டப்படுமோ அதை அவர் செய்வதற்கும் அங்கு துணிந்து விட்டார். ஏனென்றால் நாம் வெற்றியை தடுப்பது வேறு வழியின்றி அவர் இப்படியெல்லாம் சூழ்ச்சி வலையில் திட்டமிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த இரத்த உறவான ஆன்மாவோ இந்த சூழ்ச்சியின் திட்டத்தை முறியடிப்பதற்கு பல
வழிகளில் முயன்று விட்டார். இனியும் முடியாது போல் என்று இந்த கந்தனின் கரங்களை கைப்பற்றி விட்டார். இனி வருவது எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வஞ்சனையாக இருந்தாலும் சரி, இந்த கந்தன் இருக்க, இந்த கதிர்வேலவன் இருக்க உன் வாழ்க்கையில் வெற்றிதான் என்பதை புரிய வைக்கும் நேரத்தின் காலத்தையும் நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீ என் மீது கொண்ட பக்தியை மட்டும் விட்டு விடாதே. வருவது வரட்டும் என் பிள்ளையே. உனக்கான தருணத்தையும் உனக்கான வெற்றியும் தருவது இந்த முருகன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. எந்த ஒரு காலத்திலும் நீ நேர்மைக்கு உட்பட்டு, உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையாகவே இருந்து செயல்படு. உன் நேர்மைக்கான பலனை நான் தருவேன் என்று சொல்லிவிட்டேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே, நமக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று. என் கண்ணின் மணியே, உன் மனம் குளிரப் போகிறது. உன் மனம் குளிரும்படியான மங்கள நிகழ்வுகள் நடக்கத்தான் போகிறது. உனக்கான காலமும் நேரமும் முடிந்து விட்டதாக யார் ஒருவர் சொன்னாலும் இந்த அப்பன் இன்னமும் உயிரோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நீ கவலைப்படாதே. நீ நினைக்கின்றாய் நாம் எதிர்பார்ப்பது போல் வாழ்க்கை அமைவதில்லையே என்று. எதிர்பார்ப்பதை போல் இந்த கந்தனை தவிர உனக்கு வேறு யாரால் உன் வாழ்க்கையை அங்கு மாற்றியமைக்க முடியும்? உன்னிடமே உனக்கான மாற்றத்தை எதிர்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே. அந்த மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். நம்பிக்கையோடு இரு. உன் முயற்சியை விட இந்த உலகில் விலை உயர்ந்தது எதுவுமே இல்லைதானே? அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கிறாய்? உன் நம்பிக்கைக்குரியவனாக இந்த முருகனே உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம் என் பிள்ளையே. உன் இரத்த உறவான அந்த ஆன்மாவோ உனக்காக உதவி செய்ய துணிந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். மனதில் இருப்பதையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் புரிந்து கொண்டு உனக்கு நடக்க இருக்கும் எல்லா விஷயத்திலும் நல்லதை மட்டுமே, நம்பிக்கையான விஷயத்தை மட்டுமே தருவதற்காகத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ என்னை நம்பி விட்டாய். அப்படி இருக்கும் போது உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. உன் மனம் இங்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. என்னை விட உண்மையில் அக்கறை கொண்டவர் இந்த உலகில் யாருமே இல்லை. ஆகையால் தான் நான் உன் எண்ணங்களை நிறைவேற்றப் போகிறேன். நீ என் மீது கொண்ட பொறுமைக்கு நான் தரும் பரிசாகவே நீ எடுத்துக்கொள். இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்ததற்கான உன் விலைமதிப்பற்ற பரிசை தருவதற்கு உன் இரத்த உறவான ஆன்மாவோடு நானும் கைகோர்த்து விட்டேன். இவனே அதிர்ஷ்ட யோகத்தையும் வெற்றி யோகத்தையும் தருவதற்கு இந்த முருகன் வந்திருக்கும் போது எதை நினைத்தும் வருந்தி விடாதே. உன் வாழ்க்கையில் படும் கஷ்டங்கள் பாதியை கடந்து விட்டாய். இனி மீதியே உன் அப்பனோடு சேர்ந்து கடக்கத்தான் போகிறாய். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வந்து விட்டது. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த அப்பன் முடிவுரையை எழுதிவிட்டேன். இனி உன் வாழ்வின் மகிழ்ச்சி தான் காத்து கொண்டு இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியை காண நீ தயாராக இரு. உன் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாகவும் உன் இரத்த உறவான அந்த ஆன்மா துணையாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இனி கவலை வேண்டாம் என் கண்ணின் மணியே. உன் கவலைகள் எல்லாம் என் காதில் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக தூங்கு. நான் உன்னை என் மடியில் தூங்க வைக்கும் போது நீ எந்த கவலைகளை நினைத்து கலக்கமடைந்து கொண்டு இருக்கின்றாய்? நான் அழைக்காமலே, நீ என்னை பார்க்காமலே அங்கு நடக்க வேண்டிய நல்லது அங்கு தானாகத்தான் நடக்கப் போகிறது. அதன் இறுதியில் நிச்சயம் எனக்கு நன்றி சொல்வாய். இந்த அப்பனின் மீதி எதுவுமே இங்கு நடக்காது என்று உணரக்கூடிய தருணத்தையும் நான் உனக்கு உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன். நான் உன்னருகில் உட்கார்ந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்த, உனக்கு ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து புரிய வைக்க வந்திருக்கும் போது யாருமே இல்லை என்று நீ கண் கலங்கி விடாதே. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லி உன் ஆசையும் நிறைவேற்றுவதற்குத்தானே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். மகிழ்வான தருணத்தை உனக்காக உன் கூட நான் தர வந்திருக்கும் போது யாருமே இல்லை என்று மட்டும் நீ நினைத்து கொள்ளாதே. எதற்காகவும் நீ கண் கலங்கி கொண்டு இருக்காதே.
எதற்காகவும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்றுதானே என்னை தேடி வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் தங்கமே, நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் நிம்மதியினை தொலைத்து விட்டாய் என்று எண்ணி விடாதே. உன் நிம்மதியினை தாண்டி உனக்கான பயணத்தை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. என்னை தஞ்சமடைந்த பின் யாரையும் தேடி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய உதவி உனக்கு கிட்டும் போது அடுத்தவர்களை பற்றி எதற்காக கண் கலங்கி கொண்டு இருக்கிறாய்? மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்ய இந்த முருகன் வந்து இருக்கும் போது நீ கலங்காதே. யாம் இருக்க பயமேன்.